ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் டூர் தாங்க பார்க்க போறோம். நான் எப்படிலாம் என் கிச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சவரை ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போய் நிற்கிற அளவுக்கு தாங்க பேசுகிறோம். ஏன்னா நான் வந்து கிச்சன் வந்து என்னோட ரொம்ப சின்னதாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட வச்சுருக்கேங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூட வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா வெங்காயமெல்லாம் வந்து கீழே கொட்டி விட்டோம் அப்படின்னா வந்து குப்பையாக இருக்குமில்லங்க, அதனால வந்து வெங்காயம் கூட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து கீழே வந்து பூண்டு பொடிச்சிருக்கேன், மேலே வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கிறேங்க. இப்போ வாங்க என்னோட செல்ஃபெல்லாம் நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து கபோர்டு ஒர்க்கிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எப்படியெல்லாம் கபோர்டுக்குள்ள வந்து நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸு, அப்புறம் தேவையில்லாதது எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வந்து நான் மேலே ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை ஜாமான்லாம் வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர்ஸான பாட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாதி வந்து கிளாஸுங்க, பாதி வந்து ஃபைபரோட சேர்ந்ததுங்க. நான் இந்த மாதிரி தாங்க என்னோடய இதெல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்போயாவது யூஸ் பண்ணுற மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து கிளாஸ் ஐட்டம், டம்ளர், கிளாஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது, அதாவது வந்து அடிக்கடி இல்லாமல் எப்போயாவது யூஸ் பண்ணுறத தாங்க போட்டு வச்சுருக்கேன். அப்படியே அந்த செல்ஃப்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரே மாதிரி வச்சு பிளேட்டெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கூடை மாதிரி வச்சு அதில் வந்து இந்த சொம்பு, குட்டி குட்டி பவுல்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரே மாதிரி வச்சு கரண்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரி, அது பக்கத்தில் கரண்ட் அடுப்பு, இந்த மாதிரி தாங்க நான் ஆர்கனைசேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே மேலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேக் மாதிரி வச்சு அந்த ரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருளுங்க, சப்பாத்தி கட்டை, அந்த தோசை சட்டி அந்த மாதிரி ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரைண்டர் நான் வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க என்னோடய செல்ஃப் ஐட்டத்துலேயே இருக்கக்கூடியது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோட கவுண்டர் டாப் இப்படி தாங்க நீட்டாக தாங்க வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா அங்கே 2 பேர் தாங்க, அதனால வந்து கவுண்டர் டாப் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டியில் வச்சுருக்கேன். கிட்டியில் என்னென்னா சுடுதண்ணி காய வச்சு, இப்போலாம் வந்து மழை சீசன்லங்க, அதனால கிட்டியில் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் அதிகமாக சுடுதண்ணி தான் பிடிச்சிக்குவோம். இந்த முறையில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆயில் கேன் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, சிசரு, அந்த மாதிரி லைட்ரு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உப்பு ஜாரி, கல் உப்பு, தூள் உப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு ஊற்றக்கூடியவங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் லப்பர் பேண்டோட ஒரு பாக்ஸ் நிறையா பிடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பார்சல் ஏதாவது பிரிக்கிறோம் அப்படின்னோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுட்டோம்னா வண்டுகிட்டு விழுந்துடும். அதனால் வந்து எப்பயுமே நான் அந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் வந்து ஒரு பாக்ஸ் நிறையா வச்சுருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நான் லப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வச்சுருவேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, மல்லிகை ஜாமான், அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டு அரிசி, இது வந்து எப்போயாவது ஒருக்கா எடுத்து யூஸ் பண்ணுறக்கூடிய பாத்திரங்கள் வச்சுருக்கேங்க. இந்த சைடு குட்டியாக தான் இருக்கும், அதாவது இங்கிட்ட ஒரு பிளேஸு இவ்வளோ தாங்க என்னோட கவுண்டர் டாப். நான் அந்த சைடு வந்து காயெல்லாம் கட் பண்ணிக்குவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு எடுத்து வைக்கலாம் வச்சுக்குவேன். இது வந்து நான் பாத்திரம் மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இந்த கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எவ்வளோ பாத்திரம் வேணுமாலும் நான் தப் பண்ணி உள்ளே போட்டுச்சுருவேன். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுருவேன். மேலே வந்து ஃபில்டர் மாட்டியிருப்போம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்க்கு கொடுத்துருக்காங்க. சிங்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் போர்டு வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வேஸ்ட்டெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுட்டா நீட்னஸாக இருக்கும். இவ்வளோ தாங்க என்னோட லாஃப்ட் ஃபுல்லாமே கபோர்டு தாங்க இருக்குது. மேலே வந்து என்னென்ன பிடிச்சுங்க, எப்போயாவது யூஸ் பண்ணுற, அதாவது வந்து ஏதாவது நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் மேலே லாஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.